அதில் போடக்கூடிய மற்ற நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் வேண்டும் மோதகம் நம்ம செய்கிறது. அப்போ அனைவருக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஓய்வாக இருக்கிற நாள். நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக ஆனந்தமாக சமைத்து உண்டு மகிழ்ந்திருப்போம். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:15க்கு, சூரியாஸ்தமனம் 7:16க்கு. இன்றைய திதி தேய்பிறை திருதியை. தேய்பிறை திருதியை திதி இன்று மதியம் 2:30க்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 6ஆம் தேதி அதிகாலை 2:37க்கு முடிவடைந்து அனுஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 8:14 11:15 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:15 4:16 வரை. ராகு கால நேரம் மாலை 5:46 7:16 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:15 2:45 வரை. கூலிகன் மாலை 4:16 5:46 வரை. சந்திராசம ராசி. மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இரவு 7:58க்கு முடிவடைந்து அதே வேளையில் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு தாமதம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு அசதி, கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு வருத்தம், விருச்சக ராசிக்கு நன்மை, தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு போட்டி, கும்பராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு உயர்வு. நம்ம சில ஆலயங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது அங்கே ஹோமங்கள் வளர்க்குறார்கள் அல்லவா? அந்த ஹோமகுண்டங்களிலே நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் போடக்கூடிய பொருட்கள் மிகவும் அரிதாக நமக்கு கிடைக்கக்கூடியது, மலிவாகவும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்று பார்ப்போமே. பொதுவாகவே நைவேத்தியமாக போடக்கூடிய பொருட்கள் அப்பம், மோதகம். அது ஆலயங்களில் நம்ம முதல்ல அவங்க செய்யறதுக்கு முன்னே இந்த பொருட்களை நாங்கள் சமைத்து எடுத்து வரலாமா என்று கேட்டுக்கொண்டு எடுத்துகிட்டு போக வேண்டும். மோதகம் நம்ம செய்கிறது, அப்பமும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது. அதை உத்தரவு கேட்டுக்கணும் கோயிலில். அடுத்தபடியாக அவள், நெல் பொரி இதெல்லாம் நம்ம ஆலயங்களில் வாங்கி கொள்ளலாம். கரும்பை துண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்து செல்வதும் மிகவும் நல்லது. அருகம்புல், வாழைப்பழம், நெய் வாங்கி கொடுக்கறது அவங்க அந்த சமைத்துகளை அந்த நெய்யில் தொட்டு அக்னியில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம யாகங்களில் கலந்து கொள்ள, நம்ம அந்த பூஜையை எடுக்காவிட்டால், அதாவது அந்த பூஜையை எடுத்து செய்வதற்கு செலவாகும். அதில் கலந்துக்குவாங்க பக்தர்கள் அதில் கலந்துக்கிறவங்க இந்த மாதிரி பொருட்களை இந்த சமைத்து அதில் போடக்கூடிய மற்ற நிறைய பொருட்கள் இருக்குது. அதிலே ரொம்ப குறைவான மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் இங்கே நான் குறிப்பிடுகிறேன். குறைஞ்சபட்சம் நம்ம அந்த அவல், பொரி இவைகளை எடுத்து செல்வது மிக நன்மை. இது நம்மளுடைய கைங்கரியம், தெய்வத்திற்காக நாம் செய்யும் நன்றி கடன், அதாவது செலுத்துவது தான். இந்த நெருப்பில் கொண்டு போய் இந்த அக்னியிலே நம்ம சமர்ப்பிக்கிறோம். அது இறைவனிடம் சேர்ந்துவிடும் என்பது நம்மளுடைய இந்து தர்மத்திலே அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதுதான், வேற ஒன்றுமில்லை. நம்ம இதெல்லாம் செய்ய 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 அதனுடைய பலன்கள் என்னவென்று நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.